வணக்கம். நான் அசோக் ஜைனர்ல இருந்து நம்ம ஆன்லைன் ஃபார்ம் ஃபில்லிங் ஃபார் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டா அப்ளிகேஷன்ஸ் வந்து ஏற்கனவே பண்ணியிருந்தோம். நிறைய பேர் அதை பார்த்து ஃபில்லும் பண்ணியிருந்தீங்க. கிளியராக இருந்துச்சுன்னு சொன்னீங்க. ரொம்ப சந்தோஷம். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, தமிழ்நாடு ப்ராஸ்பெக்டஸில் க்ரூஷியலாக இருக்கிறது என்ன அப்படின்னா ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ். எந்த ரவுண்டில் நான் எது எடுக்க முடியும் அப்படிங்கிற ரவுண்ட் வைஸ் ரூல்ஸ். உங்களில் சில பேர் தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாக்கு அப்ளை பண்ணுவீங்க, சிலர் வந்து கவர்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுவீங்க, மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணுவீங்க. ஒவ்வொரு தடவையும் நம்ம இதை திருப்பி பண்ணுறோம் அப்படிங்கிறதுக்கு நினைக்காதீங்க. ஸோ கிளாரிட்டியாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக கவர்மெண்ட் கோட்டா தனி அப்ளிகேஷன்ஸ், மேனேஜ்மெண்ட் கோட்டா தனி அப்ளிகேஷன்ஸ். இது தமிழ்நாட்டில். இதுக்கும் ஆல் இண்டியா கவுன்சிலிங்கும் சம்மந்தம் இல்லை. ஆல் இண்டியா கவுன்சிலிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் 14ஆம் தேதி தான் ஆரம்பிக்கும். டாக்குமெண்ட்ஸ் எதுவும் அப்லோட் பண்ண வேணும். தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவில் நம்மளோட 85% மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ், ஸ்டான்லி மெடிக்கல் காலேஜ் மாதிரி இருக்கிற கவர்மெண்ட் சீட்ஸ் வரும். மீதி 4.35 lakhsலேருந்து 5 lakhsக்குள்ள செல்ஃப் ஃபினான்சிங் இன்ஸ்டியூட்ஸ் இல்லை ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸோட கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் இருக்கு இல்லையா? இது எத்தனை? 65% ஃபார் நான் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ், 50% ஃபார் மைனாரிட்டி இன்ஸ்டிடியூட்ஸ். அந்த இன்ஸ்டிடியூட்ஸோட சீட்டும் கவர்மெண்ட் கோட்டாக்கு கீழே வரும். இந்த சீட் எனக்கு வேணும் அப்படின்னா நான் கவர்மெண்ட் கோட்டா கவுன்சிலிங்க்கு அப்ளை பண்ணணும். ஸோ நீங்கள் அதுக்கு அப்ளை பண்ணியிருப்பீங்க. மேனேஜ்மெண்ட் கோட்டா இந்த 65% 50% போக மீதி இருக்கிற 35% நான் மைனாரிட்டியும் 50% மைனாரிட்டி சீட்ஸுக்கும் இங்கே எலிஜிபிலிட்டி இருக்கும். சரிங்களா? ஸோ இந்த கவர்மெண்ட் கோட்டா சீட்ஸ் என்னங்கிறது கிளியராக தெரிஞ்சது. இதில் தான் ரிசர்வேஷன் எல்லாமே இருக்கும். இங்கே மைனாரிட்டி, கிறிஸ்டியன் மைனாரிட்டியோ, லிங்குவிஸ்டிக் மைனாரிட்டி, தெலுங்கு மைனாரிட்டி, அந்த மைனாரிட்டி, மலையாள மைனாரிட்டி சீட்ஸ் மட்டும் இதில் இருக்கும். இதில் கிறிஸ்டியன் மெடிக்கல் காலேஜோட கவர்மெண்ட் மைனாரிட்டி சீட்ஸ் 20% சிஎம்சியோட கிறிஸ்டியன் மைனாரிட்டி சீட்ஸ் இதில் இருக்கும். இதுக்கு யார் எலிஜிபிள்? நம்ம நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு இல்லை தமிழ்நாடு 6th to 12th பண்ணியிருக்கிறேன், ஆனால் நாட் நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடு. இந்த 2 செட் ஆஃப் கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள். இவங்க ஓப்பன் கேட்டகரியில் மட்டும் எலிஜிபிள். இவங்களுக்கு ரிசர்வேஷன் இருக்கு நேட்டிவ் ஆஃப் தமிழ்நாடாக இருந்தாலும். ஸோ இந்த பார்ட் ரொம்ப கிளியர். நம்ம இன்னைக்கு கவர்மெண்ட் கோட்டாவோட ரூல்ஸ் பார்க்க போகிறோம். ரூல்ஸ் ரொம்ப கிளியராக இருக்கணும். நீங்கள் எஸ்பெஷலி மல்டிபிள் கவுன்சிலிங்ஸ் அட்டன் பண்ணுறீங்க, இல்லை தமிழ்நாடு கவர்மெண்ட் கோட்டாவே அட்டன் பண்ணுறீங்க, பட் டிசிஷன்ஸ் எடுக்கிறதுக்கு கொஞ்சம் யோசனையில் இருக்கிறீங்க. இதை ஜாயின் பண்ணுமா, ஜாயின் பண்ண வேண்டாமா, அந்த கன்ஃபியூஷனில் நீங்கள் இப்போ இருக்கிறீங்க அப்படின்னா அப்ளிகேஷன் ப்ராசஸ் ஃபாலோ பண்ணி ஒவ்வொரு ரவுண்ட்லையும் நான் சாய்ஸ் ஃபில் பண்ணுறேன். அந்த சாய்ஸ் ஃபில் பண்ணுறப்போ நான் அலாட் ஆகிறேன். அலாட் ஆகும்போது ஜாயின் பண்ணால் என்ன, ஜாயின் பண்ணலன்னா என்ன, அதனோட இம்ப்ளிகேஷன் என்ன, நான் எப்போ ஃபீ பே பண்ணணும், அந்த ப்ராசஸ் தெரிஞ்சுக்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். என்டையர் ப்ராஸ்பெக்டஸில் இதுதான் மோஸ்ட் கிரிட்டிக்கல் பார்ட். நிறைய பேர் வேற கவுன்சிலிங்ஸும் அட்டன் பண்ணுவீங்க. என்ன கவுன்சிலிங்ஸ்? ஆல் இண்டியா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், கர்நாடகா கவுன்சிலிங் அட்டன் பண்ணலாம், மேனேஜ்மெண்ட் கோட்டாக்கும் அப்ளை பண்ணியிருக்கலாம். ஸோ எனக்கு எப்படி சீட் கிடைக்கும்? அது அங்கே சீட் கிடைச்சதுன்னா அங்கேருந்து இங்கே வர முடியுமா, இங்கே சீட் கிடைச்சதுன்னா திருப்பி இங்கேருந்து அங்கே போக முடியுமா ஃபர்தர் ரவுண்ட்ஸ்க்கு? இது எல்லாமே கன்ஃபியூஷனாக இருக்கும். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த செஷன். இந்த செஷனுக்கு மட்டும் கொஞ்சம் டைம் எடுத்துக்கோங்க. ரொம்ப லாங்காக இருந்தாலும் தெளிவாக டைம் எடுத்து நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா கிளாரிட்டி கிடைக்கும். இந்த ஸ்டேஜில் இப்போ நம்ம ரவுண்ட் 1க்கு முன்னாடி இருக்கிறோம். இந்த ஸ்டேஜில் உங்களுக்கு கன்ஃபியூஷன் இல்லைன்னா கூட ரவுண்ட் 2ல் ஒரு தடவை கன்ஃபியூஷன் வருது என்ன அப்படிங்கிறத வந்தால் திருப்பி இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த வீடியோவில் உங்களுக்கு கம்ப்ளீட் இன்ஃபர்மேஷன் இருக்கும். வீடியோ எப்போவுமே ஜைனட் போர்ட்டல்லையும் இருக்கும், யூடியூப்லேயும் அவைலபிளாக இருக்கும். ஸோ செப்பரேட் அப்ளிகேஷன்ஸ் ஃபார் கவர்மெண்ட் அண்ட் மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட்ஸ், இது நமக்கு ஏற்கனவே தெரியும். நிறைய பேர் கேட்டிருந்தீங்க. இதுக்கு தனி லாகின் கிரியேட் பண்ணணும், தனியாக பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணணும், ஒரு இமெயில் ஐடி, ஒரு ஃபோன் நம்பர் வேணும். இதுக்கும் அதே மாதிரி தனி லாகின் கிரியேட் பண்ணணும், பாஸ்வேர்டு இருக்கணும், இமெயில் ஐடி, ஃபோன் நம்பர் இருக்கணும். இந்த ரெண்டுமே தனித்தனியாக நீங்கள் பண்ணணும் மேனேஜ்மெண்ட் கோட்டா கவர்மெண்ட் கோட்டாக்கு. ரெண்டாவது சாய்ஸ் ஃபில்லிங். இது முடிச்சுட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் ஒரு ப்ராசஸ் இருக்குது. இந்த ப்ராசஸ் என்ன? அப்ளிகேஷன் ப்ராசஸ். சாய்ஸ் ஃபில்லிங் வர்றப்போ ஏதாவது ஒரு லாகின்ல உள்ளே போனீங்கன்னாலே ரெண்டும் சேர்த்து தான் சாய்ஸஸ் காமிக்கும். உங்களுக்கு ஒரே ஒரு அலாட்மெண்ட் தான் வரும் ரவுண்ட் 1ல். எனக்கு கவர்மெண்ட்ல ஒரு அலாட்மெண்ட், மேனேஜ்மெண்ட்ல ஒரு அலாட்மெண்ட்னு வராது. ரெண்டுக்கும் சேர்த்து ஒரே அலாட்மெண்ட் தான் வரும். மேனேஜ்மெண்ட்டுக்கு அக்ராஸ் இந்தியா எல்லா கேண்டிடேட்ஸும் எலிஜிபிள். இருந்தாலும் ரெண்டும் தனித்தனி ரெஜிஸ்ட்ரேஷன், தனித்தனி அப்ளிகேஷன் ஃபார்மாக இருந்தாலும் சாய்ஸ் ஃபில்லிங் ஒன்று தான். அப்ளிகேஷன் ஃபார்மோட ஃபீ நமக்கு தெரியும், 500 rupees. SCA, STA, ST கேண்டிடேட்ஸ்க்கு ஃபீ இல்லை. அண்ட் அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் அப்லோட் பண்ணணும். நம்ம இதை கிளியராக மென்ஷன் பண்ணியிருந்தோம். மெதுவாகவே அப்லோட் பண்ணுங்கள், 8th டைம் இருக்குதுன்னு சொல்லியிருந்தோம். அவசரப்பட்டு சப்மிட் பண்ணாதீங்கன்னு சொல்லியிருந்தோம். சப்மிட்டே பண்ணுற சினாரியோ வந்துச்சுனாலும் 1-2 நாள் வெயிட் பண்ணிட்டு சப்மிட் பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தோம். ஏன்னா கவர்மெண்ட்லேருந்து இது வரைக்கும் 3 அப்டேட்ஸ் பண்ணியிருக்காங்க. என்ன பண்ணணுங்கிறத 3 அப்டேட்டாக கொடுத்துருக்காங்க. ஒருவேளை நாளைக்கு இன்னொரு அப்டேட் கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு கன்ஃபியூஷன் இருக்கிற ஏரியா ஏதாவது இருந்துச்சுன்னா வெயிட் பண்ணுங்க, அவங்க அப்டேட் கொடுப்பாங்க.
மெரிட் லிஸ்ட்டுக்கு வெயிட் பண்ணணும். இதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் நம்ம அப்ளிகேஷன் ஃபார்ம் முடிஞ்சதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் என்ன பண்ணுவாங்க, எல்லா அப்ளிகேஷன்ஸையும் ஸ்க்ரூட்டனைஸ் பண்ணிட்டு 19th மெரிட் லிஸ்ட் போடுறதா சொல்லியிருக்காங்க. நமக்கு 8th வரைக்கும் தான் அப்ளிகேஷன் ஃபார்ம்ஸ் இல்லையா. அதுக்கப்புறம் ஒரு 10 days, லாஸ்ட் டைம் நம்ம சொல்லியிருந்தோம் ஒரு 7 to 8 days எடுப்பாங்க மெரிட் லிஸ்ட்டுக்குன்னு. 10 days 11 days எடுத்து 19th போடுறாங்க. ஃபர்ஸ்ட் டே ஜூலை 31st ஆரம்பிச்சிட்டாங்க இல்லையா. ஸோ அதனால அவங்களுக்கு நிறைய டைம் இருக்குது. 11 days எடுத்து 19th மெரிட் லிஸ்ட் போடுறாங்க. இந்த மெரிட் லிஸ்ட் அப்புறம் கிரீவன்சஸ் ஏதாவது இருந்துச்சுன்னா ஆட் பண்ணுவாங்க. உங்களுக்கு இப்போவே நீங்கள் இஷ்யூ அப்ளிகேஷன் ஃபார்மில் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா ஒரு தடவை தான் அப்ளிகேஷன் ஃபார்ம் பண்ண முடியும். அதனால கிரீவன்சஸ் இருந்துச்சுன்னா நீங்கள் செலெக்ஷன் கமிட்டிக்கு கால் பண்ணுங்கள். ஏதாவது தப்பாக பண்ணிட்டோம் அப்படின்னா கரெக்ட் பண்ணுறதுக்கு அவங்க அலோவ் பண்ணுவாங்க. ஏதாவது டாக்குமெண்ட்ஸ் அனுப்ப சொல்லுவாங்க, கரெக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங்க்கு அதுக்கப்புறம் வெயிட் பண்ணணும். சரிங்களா, மெரிட் லிஸ்ட் போடணும். ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் நேற்றுக்கு தான் மினிஸ்டர் சொல்லியிருந்தாங்க. ரவுண்ட் 1 சாய்ஸ் ஃபில்லிங் 21st August அந்த ஜென்ரல் கேட்டகரிக்கு, August 22ம் 23rd சொல்லியிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். எந்த கேட்டகரிக்கு, ஸ்பெஷல் கேட்டகரிக்கு, பிடபிள்யூடி கேட்டகரி 7.5%. இது ஆஃப்லைனில் நடக்கும். பிடபிள்யூடி, எக்ஸ் சர்வீஸ்மேன், எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சன், அந்த கேட்டகரிஸ்க்கு எல்லாமே August 22nd or 23rd நடக்கும். இதில் ஒரு சின்ன பார்ட், சில கேண்டிடேட்ஸ் நமக்கு இப்போ கால் பண்ணியிருந்தாங்க. இது ஆஃப்லைனில் தான் நடக்கும், டைரெக்டாக தானே சார் நமக்கு போய் அட்மிஷன்ஸ், அதனால நான் அப்ளை பண்ண வேண்டாம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எல்லா கேண்டிடேட்ஸும் அப்ளிகேஷன் ஃபார்ம் போடணும். 7.5% சரி, எமினன்ட் ஸ்போர்ட்ஸ் பர்சனாக இருந்தாலும் சரி, எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருந்தாலும் சரி, அப்ளிகேஷன் இஸ் நெசசரி. ஸ்பெஷல் கேட்டகரி கீழே நீங்கள் வந்தீங்கன்னா கூட அப்ளிகேஷன் இஸ் அப்சல்யூட்லி நெசசரி. முடிச்சதுக்கப்புறம் நீங்கள் மெரிட் லிஸ்ட்டில் வந்தால் தான் அப்புறம் ஆஃப்லைன் கவுன்சிலிங்கோ ஆன்லைன் கவுன்சிலிங்கோ எலிஜிபிள். ரவுண்ட் 1 எப்படி ஆரம்பிக்கும் அப்படிங்கிறத சொல்லுவோம். அதுக்கப்புறம் ரூல்ஸ் ஃபாலோ பார்ப்போம். ரவுண்ட் 1 தமிழ்நாட்டில் மொத்தம் 4 ரவுண்ட் இப்போ பண்ணுறாங்க. R1, R2, R3, ஸ்ட்ரே. R1, R2, R3ங்கிறது நம்ம ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 த்ரூ அவுட் த ப்ராசஸ் அப்படி தான் நம்ம டேர்ம் பண்ணுவோம். ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3, ஸ்ட்ரே ரவுண்ட். இது அப்படியே ஆல் இண்டியாவோட ப்ராசஸை ஃபாலோ பண்ண ட்ரை பண்ணுறாங்க. அதை விட கொஞ்சம் லீனியண்ட்டாக தான் ஆக்சுவலாக இருக்கிறாங்க. ஸோ இனியிலிருந்து யாராவது உங்களுக்கு லாஸ்ட் இயர் மாப்அப் மாதிரி அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க அப்படின்னா, மாப்அப்புங்கிற டேர்ம் கிடையாது தமிழ்நாட்டில். ப்ராஸ்பெக்டஸில் ஒரு இடத்துல தப்பாக போட்டிருக்காங்க ஒரு ஃப்ளோ சார்ட்டில், பட் மாப்அப்புங்கிற டேர்ம் கிடையாது. என்ன டேர்ம், ரவுண்ட் 3. ஏன் இதை ரவுண்ட் 3ன்னு சொல்கிறாங்கங்கிறத வச்சு ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். யூஸ்வலாக ரவுண்ட் 1ல் நான் ஒரு சீட் ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னா ரவுண்ட் 2ல் அதை விட பெட்டர் சீட் கிடைக்குது. ஏன் கிடைக்கும், ரவுண்ட் 1ல் கொஞ்சம் பேர் நம்மளோட மேலே இருக்கிறவங்க சீட் அலாட் ஆகிருக்கும், ஜாயின் பண்ணியிருக்க மாட்டாங்க, வேறு கவுன்சிலிங்கில் போய் ஜாயின் பண்ணுவாங்க, ஏதோ ஒரு ரீசனுக்காக வேகண்ட்டாக இருக்கும். அதெல்லாம் ரவுண்ட் 2க்கு வேகன்சியாக வரும் இல்லையா. அந்த சீட்டெல்லாம் எனக்கு கிடைக்குமா, எனக்கு மேலே இருக்கிற சீட்ஸ்லாம் பார்த்து நான் அப்கிரேட் பண்ண முடியும். சாய்ஸ்லாம் ஃபில் பண்ணி பெட்டர் சீட் ரவுண்ட் 2க்கு போக முடியும். இது அப்கிரடேஷன். இந்த ப்ராசஸ் தான் அப்கிரடேஷன் பாங்க. ஒரு கவுன்சிலிங்குள்ள ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2 அப்கிரேட் பண்ண முடியும். லாஸ்ட் இயர் ரவுண்ட் 2லேருந்து மாப்அப்னு ஒன்று கண்டக்ட் பண்ணாங்க. அதில் அப்கிரடேஷன் நாட் பாசிபிள். இதை சில டேர்ம்ஸ் ரீஅலாட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க, பட் தமிழ்நாட்டில் ரீஅலாட்மெண்ட் சொல்லுவாங்க. யூஷுவல் டேர்ம் அப்கிரடேஷன். ஸோ லாஸ்ட் இயர் எங்கே போக முடியாது. ரவுண்ட் 2ல் ஒரு சீட் எடுத்ததுக்கப்புறம் ரவுண்ட் 3ல் நான் மதுரை எடுத்திருக்கேன். எனக்கு ஸ்டான்லி அங்கே ரவுண்ட் 3ல் இருக்குது. ஏன்னா எனக்கு மேலே ஒருத்தங்க ஸ்டான்லி எடுத்துட்டு ரவுண்ட் 2ல் எடுத்துட்டுங்கிறது அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணாமல் போயிட்டாங்க. ரவுண்ட் 3ல் நான் போய் அந்த சீட் எடுக்க முடியாது, ஏன்னா நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இந்த ப்ராப்ளம் இருந்துச்சு. இப்போ என்ன பண்ணியிருக்காங்க, ஆல் இண்டியா மாதிரியே ரவுண்ட் 3லையும் அப்கிரடேஷன் இல்லை ரீஅலாட்மெண்ட்டை அலோவ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்கிரடேஷன் ரீஅலாட்மெண்ட்னா ரவுண்ட் 2ல் ஒரு நான் சீட் எடுத்துட்டு அது எனக்கு கன்ஃபார்ம்டாக வச்சுட்டு இந்த சீட் எனக்கு தான் அப்படிங்கிற மாதிரி ஜாயின் பண்ணிட்டு அப்புறம் ரவுண்ட் 3க்கு போகலாம். மதுரையை வச்சுட்டு நான் ஸ்டான்லியோ மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜோ கிடைக்குமான்னு சொல்லி ரவுண்ட் 3க்கு சாய்ஸ் ஃபில் பண்ணலாம். எனக்கு மதுரை மெடிக்கல் காலேஜ்ல இருந்து ஸ்டான்லி கிடைச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்க, சூப்பர் இல்லையா. லாஸ்ட் இயர் கிடைச்சிருக்காது. மாப்அப்ல வேற யாராவது என்ன விட லோவர் ரேங்கர் தான் கிடைச்சிருப்பாங்க, ஏன்னா டாப்ல இருக்கவங்க எல்லாம் போய் ஜாயின் பண்ணிடுவாங்க. இந்த வருஷம் எனக்கு கிடைச்சதுன்னா நான் ஜாயின் பண்ணிக்கலாம். ஒருவேளை ஸ்டான்லி கிடைக்கல, மெட்ராஸ் மெடிக்கல் காலேஜ் கிடைக்கலன்னா மதுரை எனக்கு கண்டிப்பா இருக்கும். ஸோ அது அப்கிரடேஷன். அதை யாரும் எடுத்துட்டு போக முடியாது. என்னோட ஹையர் ரேங்கர் போட்டாங்க அப்படிலாம் எடுத்துட்டு போக முடியாது. எனக்கு கிடைச்சா அங்க அந்த சீட் உங்களுக்கு அலாட் ஆகும், இல்லைன்னா மதுரை எப்படி இருந்தாலும் உங்களோடது. ஸோ அந்த ப்ராசஸ் தான் அப்கிரடேஷன் சொல்லுவாங்க. ஸோ ஒரு மேஜர் சேஞ்ச் ரவுண்ட் 1 to ரவுண்ட் 2 to ரவுண்ட் 3 அப்கிரடேஷன் இந்த வருஷம் அலோவ் பண்ணியிருக்காங்க. இது ஆல் இண்டியா பேசிஸ், ஆல் இண்டியா கவுன்சிலிங்ல இப்படி தான் நடக்குது. போன வருஷம் இதை அலோவே பண்ணாமல் இருந்தாங்க, இந்த வருஷம் இதை அலோவ் பண்ணியிருக்காங்க. இது நல்லது. அதுவும் எதுக்காகங்கிறது நம்ம போகும்போது எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். செகண்ட், ஸ்ட்ரே. ரவுண்ட் 3க்கு அடுத்தது ஸ்ட்ரே.
ரவுண்ட் 3லேருந்து ஸ்ட்ரே எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸ்ட்ரேங்கிறது வந்து உதிரி வேகன்சிஸ் மாதிரி இல்லையா? ஸோ அந்த வேகன்சிஸ் வந்து எப்பவுமே அலோவ் பண்ண மாட்டாங்க. ஸோ அந்த பார்ட் வந்து கிளியராக இருக்கணும். இப்போ ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 இருக்குது. நான் ரவுண்ட் 3 வரைக்கும் எல்லாரும் பார்ட்டிசிபேட் பண்ண முடியும் சீட் வச்சிருந்தாலும். அதுதான் லாஜிக். ஃபர்ஸ்ட் ரவுண்ட் எப்படி ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா ரெஜிஸ்ட்ரேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ளிகேஷன் நம்ம எப்போ போட்டோம்? 8th அப்ளிகேஷன் போட்டுருவோம். அதுக்கப்புறம் கவுன்சிலிங் ஸ்டார்ட் என்னைக்கு கவுன்சிலிங், அதாவது சாய்ஸ் ஃபில்லிங். எதுக்கு? ரவுண்ட் 1ல் எனக்கு என்னெல்லாம் சீட் வந்து நீங்கள் எனக்கு இன்ட்ரெஸ்டாக இருக்குன்னு என்னோட ப்ரிஃபரன்ஸ் ஆர்டரை நான் ஃபில் பண்ணுறது தான் சாய்ஸ் ஃபில்லிங். அதுக்கு நம்ம ஒரு தனி செஷன் பண்ணுவோம். எப்படி சாய்ஸ் ஃபில்லிங் பண்ணணும், என்னென்ன மிஸ் பண்ணிடக்கூடாதுன்னு சொல்லி அந்த சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஒரு 500 rupees பேமெண்ட் கவர்மெண்ட் கோட்டாக்கு கொடுக்கணும். இது எல்லாருமே கொடுக்கணும். அது போக ஒரு செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் பே பண்ணுவீங்க. செக்யூரிட்டி டெபாசிட் நீங்கள் கவர்மெண்ட் சீட் மட்டும்தான் சாய்ஸ். அந்த ரெஜிஸ்ட்ரேஷன் அப்போ அது கேட்கும் கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும் வேணுமா. இது என்னது? கவர்மெண்ட் கோட்டா இல்லையா? அதுக்கான ரெஜிஸ்ட்ரேஷன் தான் பேசிட்டு இருக்கோம். சாய்ஸஸ் ஃபில் பண்ண போறேன். நீங்க கவர்மெண்ட் சாய்ஸஸ் கோட்டாஸ், கவர்மெண்ட் சீட்ஸ் சாய்ஸஸ் மட்டும் ஃபில் பண்ண போறீங்களா? செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் இன் கவர்மெண்ட் கோட்டா இல்ல பிரைவேட் காலேஜஸ் அண்டர் கவர்மெண்ட் கோட்டா. இது என்ன? 4.35 lakhs to 5.4 lakhs இப்போது ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் இருக்கிற இந்த காலேஜஸும் ஃபில் பண்ண போறீங்களான்னு கேட்கும் சிஸ்டம். ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ண போவேன். நீங்க கவர்மெண்ட் மட்டும்னு சொன்னீங்கன்னா எந்த அமௌண்ட்டும் பே பண்ண வேண்டியது இல்லை. 30,000 rupees பே பண்ணணும். எப்போ? நீங்க செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸ் பே பண்றதா இருந்தா. இது வந்து கிட்டத்தட்ட பிளாக்கிங்காக செல்ஃப் ஃபினான்சிங் காலேஜஸை யாராவது வச்சு எடுத்து அடுத்த ரவுண்டுக்கு கொண்டு போயிட்டே இருந்துட்டு கடைசியில் லேப்ஸ் ஆகிடக்கூடாது, வேற யாருக்காவது கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக சொல்லியிருக்காங்க. இது ஒரு யூஷுவல் ப்ராக்டிஸ் தான். இன்கேஸ் நீங்க சீட்லாம் ஜாயின் பண்ணிட்டீங்க அப்படின்னா கடைசியில் இது கிடைச்சிடும். எப்போ கிடைக்காதுங்கிறதும் மென்ஷன் பண்றோம். இந்த செக்யூரிட்டி டெபாசிட் நீங்க சீட் எதுவுமே எடுக்கலனாலும் கிடைக்கும், சீட் எடுத்து ஜாயின் பண்ணீங்கனாலும் கிடைக்கும். கடைசியாக ஒரு சீட் அலாட் ஆகுது, அதை ஜாயின் பண்ணிட்டீங்க, அப்பவும் உங்களுக்கு எந்த சீட்டுமே எடுக்கலனாலும் கிடைக்கும். அது ரீஃபண்ட் ஆயிடும். இன்கேஸ் சில ரவுண்ட்ஸ்ல நீங்க சீட் அலாட் ஆகி ஜாயின் பண்ணல அப்படின்னா இது போயிடும். இதுக்கு பேர் என்ன? செக்யூரிட்டி டெபாசிட். அது போயிடும். அதை தான் அவங்க ஃபோர்ஃபீச்சர் அப்படின்றாங்க. ஃபோர்ஃபீச்சர் அப்படிங்கிற பேர் எங்கேயாவது நீங்க உங்களுக்கு வந்துச்சு நோட்டிஃபிகேஷன்லனா, நான் 30,000 ரூபாய் பே பண்ணியிருக்கேன், இன்கேஸ் நான் ஒரு சீட் அலாட் ஆகி அந்த சீட்டை ஜாயின் பண்ணலை ஏதோ ஒரு ரவுண்ட்ல, அது எந்த ரவுண்டுன்னு பார்ப்போம், அப்போ எனக்கு இந்த செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீட் ஆகிடும். அதை தான் இங்கே சொல்கிறாங்க. அதுக்காக தான் இந்த 30,000 வாங்குறாங்க. ஃபில் சாய்ஸஸ் என்ன சாய்ஸஸ்? இப்போ ரவுண்ட் 1ல் ரெஜிஸ்டர்லாம் பண்ணிட்டீங்க, செக்யூரிட்டி டெபாசிட் போயிட்டீங்கன்னா ஃபில்லிங் சாய்ஸஸ் தான் அடுத்தது. எனக்கு என்ன தேவையோ, நான் என்ன இன்ட்ரெஸ்டடோ அதெல்லாம் ஃபில் பண்ணணும். ஒன்லி எலிஜிபிள் கேட்டகரிஸ் வில் பி ஷோன். நீங்கள் வந்து ஒரு ஓசி கேட்டகரி கேண்டிடேட்னா நீங்கள் கவர்மெண்ட் சீட்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கீங்கன்னா உங்களுக்கு கவர்மெண்ட் சீட் மட்டும், கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூட் சீட் மட்டும் ஓசி கேட்டகரிக்கு கீழே காமிக்கும். நீங்க ஒரு ஓசி கேட்டகரி கேண்டிடேட் கவர்மெண்ட் சீட்ஸ் எடுத்திருக்கீங்க, கவர்மெண்ட் கோட்டா எல்லாமே கவர்மெண்ட் சீட்ஸும் சரி, செல்ஃப் ஃபினான்சிங் அண்டர் கவர்மெண்ட் கோட்டாவும் எடுத்திருக்கீங்கன்னா எல்லா சீட்டுமே உங்களுக்கு காமிக்கும், எது ஓசி கேட்டகரி கீழே இருக்கும். அதே மாதிரி எஸ்சி, எஸ்டி, எஸ்சிஏ கேண்டிடேட்ஸ்க்கு அதே மாதிரி காமிக்கும். லேட்டஸ்டே நீங்க ஒரு எஸ்சி கேண்டிடேட், பிசி, எம்பிசி அந்தந்த கேட்டகரியில் உள்ள சீட்டும் ஓசியில் உள்ள சீட்டும் சேர்த்து காமிக்கும். ஸோ இது ஒரு பெரிய லாஜிக் இல்லை. உங்களுக்கு எது காமிக்குதோ அது உங்களுக்கு எலிஜிபிள். ஸோ அதில் இருக்கக்கூடிய சாய்ஸஸை நீங்கள் ஃபில் பண்ணிட்டா போதும். 2 மேனேஜ்மெண்ட் கோட்டாவும் சரி, கவர்மெண்ட் கோட்டா ரெண்டுமே அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா ஏதாவது ஒரு லாகின்குள்ள உள்ள போனீங்கனாலே சாய்ஸ் ஃபில்லிங் வந்துடும். உங்களுக்கு ரெண்டுமே காமிக்கும். எப்படி காமிக்கும் அப்படின்னா, பிஎஸ்ஜி கவர்மெண்ட் கோட்டா சீட் 4.35 lakhs, பிசியில் எத்தனை சீட் அந்த மாதிரி காமிக்கும். அதே மாதிரி பிஎஸ்ஜி மேனேஜ்மெண்ட் கோட்டா சீட் 14 lakhs. இது 14 lakhs மேனேஜ்மெண்ட் கோட்டானா 14 lakhs கவர்மெண்ட் கோட்டா. இது உங்களுக்கு ஓப்பன் கேட்டகரியில காமிக்கும். இது மேனேஜ்மெண்ட் கோட்டா நீங்க எடுத்ததுனால வந்தது, இது கவர்மெண்ட் கோட்டா நீங்க எடுத்ததுனால வந்தது. இது ரெண்டுக்கும் ஃபீ டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஆப்வியஸா நீங்க இதை தான் டாப்ல போடுவீங்க. அதுக்கு அடுத்தது என்ன போடணுங்கிறது தனித்தனி சாய்ஸா உங்களுக்கு காமிக்கும். இது சாய்ஸ் ஃபில்லிங் வரும்போது நம்ம இதை கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணுவோம். ஸ்டேட் ரவுண்ட் 1 அலாட்மெண்ட். நம்ம இப்போ என்ன ஸ்டேஜில் இருக்கோம்னா, நம்ம தமிழ்நாடு கவுன்சிலிங் அட்டன் பண்ணுறோம். நான் தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் எப்படி டிசைட் பண்ணுங்கிறது ஆல் இண்டியாவுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுவோம். அந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். ஏற்கனவே பண்ணியிருக்கோம். ப்ரோஷர் வந்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு வீடியோ போடுவோம். இப்போ நம்ம என்ன ஸ்டேஜில் இருக்கோம்? தமிழ்நாடு கவுன்சிலிங்கில் ரவுண்ட் 1க்கு சாய்ஸ் ஃபில்லிங்க்கு ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணி முடிச்சுட்டு வெயிட் பண்ணுறோம் ரிசல்ட்டுக்கு. எப்போ? இது என்னைக்கு நடக்கும்? 21ஆம் தேதியிலேருந்து சாய்ஸ் ஃபில்லிங் சொல்லியிருக்காங்க, ஆகஸ்ட்லேருந்து. அதுக்கப்புறம் சாய்ஸ் ஃபில்லிங்லாம் முடிஞ்சு அட்லீஸ்ட் 23 வந்து ஆல் இண்டியா ரிசல்ட்ஸுங்கிறதுனால மேபி 25th வரைக்கும் சாய்ஸ் ஃபில்லிங் வச்சிருந்தாங்க அப்படின்னா ஒரு 4 days கழிச்சு 2 days கழிச்சு 27th போல ரிசல்ட்ஸ் போடுறாங்கன்னு வச்சுப்போம். ஆகஸ்ட் 27 அன்னைக்கு என்னோட
ஸ்டேட்டஸ் என்ன அப்படிங்கிறது தான் இங்கே. ஓகேங்களா? ஸோ நான் ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட் ஃபர்ஸ்ட் கொஸ்டினே எனக்கு அதுதான். நீங்கள் வந்து ஒருவேளை ஆல் இண்டியா பற்றி கவலையே படலை, ஆல் இண்டியாவில் நான் பார்ட்டிசிபேட்டே பண்ணலை அப்படின்னு சொன்னீங்கன்னா இந்த டாப்பில் வரும் இல்லையா, அது எல்லாமே விட்டுருங்க. அந்த ஃபர்ஸ்ட் இருக்கக்கூடிய பார்ட் எல்லாமே விட்டுருங்க, அது உங்களுக்கு ரிலவெண்ட்டே கிடையாது. ஆல் இண்டியா பார்ட்டிசிபேட் பண்ணல, நான் ஸ்டேட் மட்டும் தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன் அப்படின்னு. இன்னொரு ஸ்டேட் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா ஸ்லைட்லி ரிலவெண்ட், இதை பாருங்க. தமிழ்நாடு மட்டும் பார்ட்டிசிபேட் பண்ணுறேன்னா இது எல்லாமே விட்டுருங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், நான் ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட்டை ஜாயின் பண்ண முடியுமா? எப்போ? ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட் நான் ஹோல்டு பண்ணுறேன். இந்த டைமில் ஆகஸ்ட் 27ஆம் தேதி தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வருதுன்னு வச்சுப்போம், 27ஓ 28ஓ. அப்போ நான் ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட்டை போய் ஜாயின் பண்ணிட்டேன். ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட் ஹோல்டு பண்ண முடியுமா? ஜாயின் பண்ண முடியுமா? ஜாயின் பண்ண முடியும். ஸ்டேட் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ் இந்த 27ஆம் தேதி ஆகஸ்ட் இருக்கு இல்லையா, ஸ்டேட் ரவுண்ட் 1 ரிசல்ட் வரும் இல்லையா, வர்ற அன்னைக்கு ஆல் இண்டியா ரவுண்ட் 1ஓட ரெசிக்னேஷன் பாசிபிளா இல்லையாங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இது எப்படி தெரியும்? ஆல் இண்டியா ரவுண்ட் 1 ரிசல்ட் வரும் 23ஆம் தேதி ஆகஸ்ட். அதுக்கப்புறம் அவங்க 29 வரைக்கும் ஜாயினிங் டைம்லைன் கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கிடையில் நீங்கள் சீட்டே ஜாயின் பண்ணாமல் தமிழ்நாடு ரிசல்ட்ஸ் வந்துடுச்சுன்னா டைரெக்டாக தமிழ்நாட்டில் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். இதை தாண்டி தமிழ்நாடு ரிசல்ட் வந்துச்சுன்னா கூட இவங்க ஒரு ரெசிக்னேஷன் டெட்லைன் கொடுப்பாங்க. செப்டம்பர் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களால் ரிசைன் பண்ண முடியும், செப்டம்பர் 3 அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அது வரைக்கும் தமிழ்நாடு ரிசல்ட் வந்தால் இங்கே போய் ஆல் இண்டியா சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு அங்கேருந்து டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு தமிழ்நாடு சீட்டை வாங்கிக்கலாம். எப்போ? ஸ்டேட் ரவுண்ட் 1 ரிசல்ட்ஸ், தமிழ்நாடோட ரிசல்ட்ஸ், ஆல் இண்டியாவோட ரெசிக்னேஷன் டெட்லைன் அவங்க என்ன சொல்கிறாங்களா, யார் சொல்வா, எம்சிசி, அதுக்கு முன்னாடி வந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணிவிட்டு ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட்டுக்கு வர முடியும். நான் இப்போது ஜாயினிங்கை பற்றி பேசணும் இல்லையா? ஜாயினிங் தமிழ்நாட்டில் எப்படி நடக்கும்? நீங்கள் ஒரு சீட்டுமே இல்லைன்னா கூட, இல்லை இருந்துச்சுன்னா கூட அங்கே போய் ஒரிஜினல்ஸ் வாங்கிட்டு வந்து ஃபர்ஸ்ட் அலாட்மெண்ட் லெட்டரை டவுன்லோட் பண்ணணும். எங்கேருந்து? நம்ம டிஎன் மெடிக்கல் செலெக்ஷன் இருக்கு இல்லையா, அதில் உங்கள் லாகினுக்குள்ளே இருந்து அலாட்மெண்ட் லெட்டர் லிங்க் இருக்கும், அதில் டவுன்லோட் பண்ணணும். இதுக்கு முன்னாடி ஃபீ பே பண்ணணும். நீங்கள் 4.35 lakhs உங்களோட ஃபீ அப்படின்னா அந்த அமௌண்ட்டை பே பண்ணி, இது வந்து ப்ரைவேட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு, கவர்மெண்ட் இன்ஸ்டியூட்ஸ்க்கு உங்களுக்கு கம்மியான ஃபீ தான், அதை பே பண்ணிவிட்டு என்ன பண்ணணும்? போய் அலாட்மெண்ட் லெட்டர் எடுத்துகிட்டு நம்ம இன்ஸ்டிடியூட்டுக்கு போகணும். எல்லாரும் போகணும், போனால் தான் நமக்கு அந்த சீட் கன்ஃபார்ம்டு. நான் வந்து உட்காந்துருப்பேன், ரவுண்ட் 2ல் பெட்டர் சீட் கிடைக்கும்னு நினைப்பேன் அப்படிங்கிறது சொன்னாலாம் தட் இஸ் நாட் அலவுட். அப்படின்னா நீங்கள் ஜாயின் பண்ணலைங்கிற மாதிரி அர்த்தமாயிடும். அந்த சீட் உங்களோடது இல்லை, அடுத்த ரவுண்டில் என்ன வேகன்சி இருக்கோ அதுதான் மறுபடியும் உங்களுக்கு. ஸோ நீங்கள் அந்த சீட் வேணும்னா, அலாட் ஆன சீட் வேணும்னா இன்ஸ்டிடியூட்டுக்கு போய் அங்கே ஃபார்மாலிட்டிஸ், அங்கே மேபி ஹாஸ்டல் ஃபீ கேட்பாங்க, அட்மிஷன் ஃபீன்னு ஏதாவது கேட்பாங்க, காஷ் அண்ட் டெபாசிட் கேட்பாங்க. இதுக்கு ஒரு அமௌண்ட் இருக்கும். இந்த அமௌண்ட்டை பே பண்ணிவிட்டு ஒரிஜினல் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் அங்கே கொடுத்துட்டு அப்புறம் அவங்க ஒரு அட்மிஷன் ஆன்லைன்லேயே போட்டு உங்களுக்கு ஒரு அட்மிஷன் ஃபார்ம் கொடுப்பாங்க. அந்த அட்மிஷன் ஃபார்ம் வாங்கிட்டு திருப்பி வரணும். இதுதான் ஜாயினிங். நவ் நான் ஸ்டேட் ரவுண்ட் 1ல் அலாட் ஆகிட்டேன். இந்த சினாரியோஸ் தான் ரொம்ப ரொம்ப கிரிட்டிக்கல். நான் ஜாயின் பண்ணலை, ஸ்டேட் ரவுண்ட் 1 அலாட் ஆகிட்டேன், எனக்கு வேண்டான்னு நினச்சிட்டேன். ஒரு சாய்ஸ் நான் தான் ஃபில் பண்ணேன், பட் வேண்டான்னு நினைக்கிறேன். எனக்கு ஏதாவது இந்த செக்யூரிட்டி டெபாசிட் எவ்வளோ இருக்கும்? இப்போ செல்ஃப் ஃபினான்சிங்னா 30,000 ரூபாய் இருக்கும். அந்த செல்ஃப் ஃபினான்சிங் செக்யூரிட்டி டெபாசிட் போகுமா? போகாது. ப்ரீ எக்ஸிட். அப்புறம் நீங்கள் ஸ்டேட் ரவுண்ட் 2ல் மறுபடியும் பார்ட்டிசிபேட்டும் பண்ணலாம், ப்ராப்ளம் இல்லை. ஸோ ஆல் இண்டியா ரவுண்ட் 1 சீட், ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட் அலாட் ஆகிட்டு ஜாயின் பண்ணலன்னா ஃப்ரீ எக்ஸிட், அடுத்த ரவுண்டுக்கும் எலிஜிபிள், ஸ்டேட்டோட அடுத்த ரவுண்டுக்கு கண்டிப்பாக எலிஜிபிள். ரெண்டாவது என்ன? நான் இப்போ அலாட்டட் இன் ஸ்டேட் ரவுண்ட் 1, நான் ஜாயின் பண்ணிட்டேன், ரிசைன் பண்ண போகிறேன். எதுக்கு? ஏதோ ஒரு ரீசனுக்காக, வேற ஸ்டேட்டில் கிடச்சிடுச்சு, இல்லை ஆல் இண்டியாவில் ரவுண்ட் 2ல் கிடச்சிடுச்சு, அப்பவும் ரிசைன் பண்ணிக்கலாம். ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் எப்போ வரைக்கும் பண்ண முடியும்? அவங்க ஒரு டெட்லைன் சொல்லுவாங்க. இந்த டெட்லைன் எப்போ இருக்கும்? ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட் வரும் இல்லையா, ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறம் கண்டிப்பாக ரிசைன் பண்ண முடியும். அப்புறம் அந்த டெட்லைன் இருக்கும். ஸோ ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட் வருது, நான் ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட்டை ஜாயின் பண்ணி வச்சிருக்கேன், டாக்குமெண்ட்ஸ்லாம் கொடுத்துட்டேன். இப்போ நான் ரிசைன் பண்ணேன்னா ஃப்ரீ எக்ஸிட், எலிஜிபிள் ஃபார் ஸ்டேட் ரவுண்ட் 2. ஃப்ரீ எக்ஸிட்னா எனக்கு எந்த இம்பாக்டும் கிடையாது, செக்யூரிட்டி டெபாசிட் போகாது. நான் கொடுத்துருக்கேன் இல்லையா ஒரு டியூஷன் ஃபீ, இங்கே ஜாயின் பண்ணியிருக்கேன்னா நான் ஒரு டியூஷன் ஃபீ பே பண்ணியிருப்பேன், 4.35 lakhs பே பண்ணியிருப்பேன், அதுவும் எனக்கு போகாது. நான் மறுபடியும் ஸ்டேட் ரவுண்ட் 2வும் அப்ளை பண்ண முடியும், இங்கே எங்கே வேணாலும் போய் ஜாயின் பண்ண முடியும், என்னோட ஒரிஜினல்ஸை திருப்பி கொடுத்துருவாங்க. கிளியரா? ஸோ ஸ்டேட் ரவுண்ட் 1 அலாட் ஆகிட்டீங்க, ஜாயின் பண்ணிட்டீங்க, ரிசைனும் பண்ண முடியும்,
எக்ஸாக்ட் டைம், இந்த டைம் வந்து ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ்க்கு அப்புறம் ஸ்டேட் ரவுண்ட் 2 ஜாயினிங்க்கு முன்னாடியே இந்த டைம் இருக்கும். அப்போ ஃப்ரீ எக்ஸிட் தான் அது கிளியரா. நான் ஸ்டேட் ரவுண்ட் 1ல அலாட் ஆயிட்டேன், ஜாயினும் பண்ணிட்டேன். என்ன ஆயிடுச்சு? அலாட்டட் ஸ்டேட் ரவுண்ட் 1, ஜாயினும் பண்ணிட்டேன். கிளியர்? இப்போ ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு டைரக்டாவே போகலாம், இந்த கன்ஃபியூஷனே கிடையாது. ஏன்னா நம்ம சொல்லிட்டோம் அப்கிரேடேஷன் இஸ் அலௌட், ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு போகலாம். ஸோ அதை தான் இங்க மென்ஷன் பண்ணியிருக்கோம். கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் ரவுண்ட் 2 ஆஃப்டர் ஜாயினிங்? ஆஃப்டர் ஜாயினிங் வாட்? ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட். கேன் ஐ பார்ட்டிசிபேட் இன் ஸ்டேட் ரவுண்ட் 2? எஸ், அப்கிரேடேஷன் இஸ் அலௌட். இதை தான் தமிழ்நாட்டில் ரீ அலாட்மெண்ட்னு சொல்றாங்க. அப்கிரேடேஷன் அலௌட். அந்த சீட்டை வச்சுட்டு நீங்க ஸ்டேட் ரவுண்ட் 2க்கு போகலாம். பெட்டர் சீட் கிடைச்சதுன்னா பெட்டர் சீட், இல்லைன்னா கண்டிப்பா நமக்கு ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட் நம்ம கிட்ட தான். நான் போறேன்னு சொல்லிட்டு விட்டுட்டு போகணும்னு அவசியம் இல்லை. கையில சீட்டை ஹோல்ட் பண்ணிட்டு கையில அந்த சீட்டை வச்சுட்டு ரவுண்ட் 2க்கு போகலாம். நம்ம விட்டு அது போகாது. பெட்டர் சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் அங்க நான் சாய்ஸ் ஃபில் பண்ணிட்டு அந்த சீட் கிடைச்சதுக்கு அப்புறம் திருப்பி இங்க வர முடியாது. பட் அந்த சீட் கிடைக்கலன்னா கண்டிப்பா நம்ம ரவுண்ட் 1 சீட் நம்மளோடது. ரவுண்ட் 2ல சீட் கிடைக்கலன்னா ரவுண்ட் 1 சீட் நம்மளோடது. ரவுண்ட் 2ல சீட் கிடைச்ச அடுத்த செகண்ட் ரவுண்ட் 1 சீட் போயிடும். ஸோ ரவுண்ட் 2ல நம்ம அதுக்கேற்ற மாதிரி பெட்டர் சீட் மட்டும் ஃபில் பண்ணணும். அடுத்தது நம்ம சொன்ன மாதிரி இங்க ஆல் இண்டியா ரவுண்ட் 1 ரவுண்ட் 2 இருக்கு இல்லையா, அதுல பார்ட்டிசிபேட் பண்ணலாமா? ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட் ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம், ஸ்டேட் ரவுண்ட் 1 ஜாயின் பண்ணதுக்கு அப்புறம் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். எம்சிசி இது பார்ட்டிசிபேட் பண்ணலாம்னு யாரெல்லாம் சொல்லணும்? ஒன்று மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, ஆல் இண்டியாவோட மெடிக்கல் கவுன்சிலிங் கமிட்டி, அவங்க அலோவ் பண்ணணும். ஸ்டேட்டும் ரெசிக்னேஷன் அலோவ் பண்ணணும். எதை அலோவ் பண்ணணும்? நான் இந்த ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட்டை ஜாயின் பண்ணியிருக்கேன், அதை ரிசைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ண முடியும், அலோவ் பண்ணணும். நம்ம என்ன சொன்னோம்? ரிசைன் பண்ணுறதுக்கு அலோவ். ஸோ அலோவ்ட். நீங்கள் ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட் ஜாயின் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஆல் இண்டியா ரவுண்ட் 2 ரிசல்ட்ஸ் வரும்போது கண்டிப்பாக ஸ்டேட் ரவுண்ட் 1 சீட்டை ரிசைன் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணுறாங்க. அது அலோவ் பண்ணி நீங்கள் ஆல் இண்டியா ரவுண்ட் 2க்கு பெட்டர் சீட்டுக்கு போக முடியும். திருப்பி வந்து ஸ்டேட் ரவுண்ட் 2ல பார்ட்டிசிபேட்டும் பண்ண முடியும் ஆல் இண்டியா ரவுண்ட் 2ல இருந்து. சரியா? ஸோ இதில் கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். எப்படி அலோவ் பண்ண மாட்டாங்க பண்ணுவாங்க அதெல்லாம் யார் சொன்னாலும் நோ கன்ஃபியூஷன். இது வெரி கிளியர். இதில் எங்கேயாவது செக்யூரிட்டி டெபாசிட் ஃபோர்ஃபீச்சர் வந்துச்சா? ரவுண்ட் 1ல யாருக்குமே வராது. டியூஷன் ஃபீ நம்ம பே பண்ணோமே, அது திருப்பி கிடைக்குமா? திருப்பி கிடைக்கும். இந்த கேண்டிடேட் திருப்பி ரிசைன் பண்ணிட்டு வரவே இல்லைன்னா கூட இந்த 4.35 lakhs அவங்க பே பண்ணியிருக்காங்க இல்லையா டியூஷன் ஃபீ, அதுவும் செக்யூரிட்டி டெபாசிட் எப்போ திருப்பி வரும்? கவுன்சிலிங்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் தான் வரும். பட் அந்த அமௌண்ட் உங்களுக்கு கண்டிப்பாக திருப்பி கிடைக்கும். டிஸ்கண்டினியூஷன் பெனால்ட்டிங்கிறது வந்து கம்ப்ளீட்டாக கோர்ஸை விட்டுட்டு போகிறேன், யாருக்குமே அந்த சீட் இல்லைங்கிறது. இது 10 லட்ச ரூபாய். இது இந்த ஸ்டேஜில் ரிலவெண்ட்டே இல்லை, வரும்போது நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இது எதுவுமே நடக்காது ரவுண்ட் 1ல. ரவுண்ட் 1ல மொத்தத்தில் இம்பாக்ட் இருக்காது.